padding, yeah, border width outline, padding width margin, அது எல்லாமே பார்க்கலாம். Okay. First one, border width outline. பார்டருக்கும் அவுட்லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, border என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, affect the height and width of the element. ஓகேவா? ஸோ நம்ம பார்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எலமெண்டோட ஹைட் வித் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவே அவுட்லைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா doesn't affect height and width. அவுட்லைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எலமெண்டோட ஹைட்டும் வித்தும் அஃபெக்டே ஆகாது. ஓகேவா? ஸோ வேணா ஒரு சாம்பிள் பார்க்கலாம். நம்ம இந்த 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஃபைன். மூணு டிவுக்கும் ஒரு ஹைட் வித் செட் பண்ணிருக்கோம். ஹைட் 100 பிக்சல் அண்ட் வித் 250 பிக்சல். Save this, go to the output page, refresh the page. Yeah. ஸோ இப்போ 3 டிவெலப்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இந்த ரெண்டாவது டிவெலப்மெண்டோட ஹைட் அண்ட் வித் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, யா. இப்போ இந்த டிவுக்கு வித் எவ்வளவு இருக்கு, ஹைட் எவ்வளவு இருக்கு? ஹைட் 100 பிக்சல், வித் வந்து 250 பிக்சல். ஓகே, எங்க பார்த்து சொன்னீங்க? இந்த எலிமெண்ட்ஸ்ல. ஓகே, அங்க பார்க்காம ரெண்டரா இருக்கோ அங்க பாருங்க. ரெண்டரான இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்திருக்கு, டூல் டிப் மாதிரி. ஆமா. ஓகே, சோ இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூல் டிப் வரும். இப்போ இதுக்கு டூல் டிப், யா, 250 to 100 னு இருக்கா. அந்த 250ங்கிறது பைண்ட் ஆயிருக்கு வித் டாம்ல என்ன பைண்ட் ஆயிருக்கோ அது 250 பிக்சல். ஓகே, வித் 100 பிக்சல் வந்து ஹைட். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றேன், இந்த எலிமெண்ட்டுக்கு பார்டர் ஒரு 4 பிக்சல் சாலிட் பிளாக்னு அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த எலிமெண்டோட வித் ஹைட் எவ்வளவு இருக்கு? 258 in 108 இருக்கு. ஓகேவா? பட் நம்ம கொடுத்தது எவ்வளவு? 250 தான் கொடுத்தோம். 100. பட் இங்க பைண்ட் ஆயிருக்குது 258 and 108. ஓகேவா? சோ வித் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? 8 பிக்சல் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஹைட் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? 8 பிக்சல்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம பார்டர் எவ்வளவு கொடுத்தோம்? 4 பிக்சல். 4 பிக்சல் தான் நம்ம பார்டர் கொடுத்தோம். பட் வித் ஹைட் ரெண்டுலயுமே 8 பிக்சல் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலிமெண்டோட லெஃப்ட் சைட்ல ஒரு 4 பிக்சல் பார்டர் அப்ளை ஆகும், ரைட் சைட்ல ஒரு 4 பிக்சல் பார்டர் அப்ளை ஆகும், டாப்ல ஒரு 4 பிக்சல் அப்ளை ஆகும், பாட்டம்ல ஒரு 4 பிக்சல் அப்ளை ஆகும். ஸோ அதனால டோட்டலா அந்த வித்துல 8 பிக்சல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஹைட்லயும் டோட்டலா மேலையும் கீழையும் சேர்த்து 8 பிக்சல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே, இதுவே பார்டருக்கு பதிலா ஓகே அவுட்லைன் கொடுத்து பார்க்கணும். ஓகே, சோ இப்போ இந்த எலிமெண்டோட வித் ஹைட் எவ்வளவு இருக்கு? அதே 100. சரி, நம்ம கொடுத்ததா இருக்கும். எலிமெண்டோட வித் அண்ட் ஹைட் எந்த வித அஃபெக்டும் ஆகாது. ஓகேவா? அண்ட் நமக்கு பார்டர்ல ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 1 by 1 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்டர்னு அப்ளை பண்ணா 4 டைரக்ஷன்லயும் அப்ளை ஆகும். அதே பார்டர் லெஃப்ட்னு சொன்னா லெஃப்ட்ல மட்டும் அப்ளை ஆகும். ஓகே, அது பார்டர் ரைட் அப்படின்னா ரைட்ல மட்டும் அப்ளை ஆகும். சேம் அஸ் டாப் பாட்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்டர்ல தனித்தனியா லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம்னு அப்ளை பண்ணிக்கலாம். பட் அவுட்லைன்ல அப்படி தனித்தனியா அப்ளை பண்ண முடியாது. அவுட்லைன் அப்ளை பண்ணாலே ஆல் தி 4 டைரக்ஷன் 4 டைரக்ஷன்லயுமே அந்த அவுட்லைன் அப்ளை ஆயிடும். ஓகேவா? ஓகே. யா, ஃபைன்.
நெக்ஸ்ட் இது இப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து பார்டர்னு போடும்போது ஆனா விசிபிளா அதோட சேஞ்சஸ் வந்து தெரியல. இப்போ பார்க்கும்போது 258 இருக்கு. பட் ஆனா வியூல வந்துட்டு எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாதுல்ல இந்த சேஞ்சஸ். தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சோ பாப்போமா, ஒரு சாம்பிள் பாப்போமே. ஓகேவா? ஓகே. சோ நீங்க தெரியலன்னு ஃபீல் பண்ணதால அதுக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். பழைய கோடு எடுப்போமே. ஓகே, சோ ஃபுல் ஸ்கிரீனுக்கு டிசைன் வச்சிருந்தோம் ரைட்டா? ஓகே, ஓகே. டிசைன் ஃபுல் ஸ்கிரீனுக்கு இருக்கு, பார்க்கவா தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், பார்டர் அப்ளை பண்ணுவோம். பார்டர் சிம்பிளா வந்து 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி பார்டரை எல்லா டிவுக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ பார்டர் அப்ளை ஆயிடுச்சா? டிசைன் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்ல ஒன்னும் தெரியல பெருசா. எந்த இஷ்யூவும் பெருசா தெரியல இல்ல? அண்ட் ஸ்கிரீனை ரீசைஸ் பண்ணுவேன். சின்னதா ஒரு ஸ்க்ரால் இருக்கா? ஆமா, ஸ்க்ரால் இருக்குது. யா, ஸோ ஸ்கிரீனை பெருசாக்கிடுறேன். இப்பவும் அதே ஸ்க்ரால் இருக்குதா? ஆமா இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் ஸ்கிரீனை நல்லாவே சின்னதாக்கி பார்க்கலாம். எவ்வளோ சின்னதாக்குனாலும் சரி, ஸ்கிரீனை எவ்வளோ பெருசாக்குனாலும் சரி, சின்னதா ஒரு ஸ்க்ரால் இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ எதனால இந்த ஸ்க்ரால் இருக்குது? எதனால? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. ஹைட் 60 பிக்சல், கீழே உள்ள எலமெண்ட்டுக்கும் 60 பிக்சல், ரெண்டையும் மைனஸ் பண்ணி 100 மைனஸ் 120 கொடுத்துட்டோம். எல்லாம் கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் ஒரு சின்னதா ஸ்க்ரால் பார் வருது இல்லையா? ஆமா. ஓகே, எதனால வந்திருக்கும்? ஓகே, ஸோ இந்த பார்டர் 1 பிக்சல் பதிலா 10 பிக்சல் கொடுப்போம். ஓகே. இப்ப ஸ்க்ரால் கொஞ்சம் பெருசாவே வந்த மாதிரி இருக்கு இல்ல? ஆமா. ஸ்கிரீனை ரீசைஸ் பண்ணாலும் அதே மாதிரி பெருசா தான் இருக்கு அந்த ஸ்க்ரால். ஓகே, சோ இப்போ ஏதாச்சும் ஐடியா இருக்கா எதனால அந்த ஸ்க்ரால் வந்திருக்கும்? மேபி அந்த பார்டரோட அந்த 10 பிக்சல் வந்து இன்க்ரீஸ் ஆனனால அந்த பார்டர்னால தான் அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம டோட்டலா 100 பிக்சலை கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, 100 பிக்சலை 100%ல வந்து 120 பிக்சலை மட்டும் தான் மைனஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவ்க்கு 60 பிக்சல், ரெண்டாவது டிவ்க்கு 60 பிக்சல்னு 120 பிக்சல் மட்டும் தான் மைனஸ் பண்ணோம். பட் அது போக எக்ஸ்ட்ராவா இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நாம யூஸ் பண்ண பார்டர்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ பார்டர்னால எவ்வளவு ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 டிவுக்கும் 1 பிக்சல் அப்ளை பண்ணிருக்கேன். யா, அப்ப மொத்தம் எத்தனை பிக்சல் அப்ளை ஆயிருக்கு? பார்டர்னால ஹைட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 30. 30 10 10 மூணுது குட்ற 30 இல்ல, அத மாத்திட்டேன். 1 ன்னு மாத்திட்டேன். 1 3 சோ 3 பிக்சல் தான் அப்ளை ஆயிருக்கா? ஆமா. ஆஹா, இந்த ப்ளூ கலர் டிவ்வுக்கு மேல ஒரு பிக்சல் இருக்கு, கீழே ஒரு பிக்சல் இருக்கு. இந்த நடுவுல இருக்க பெரிய ஆரஞ்சு கலர் டிவ்வுக்கு மேல ஒரு பிக்சல் இருக்கு, கீழே ஒரு பிக்சல் இருக்கு. கீழே இருக்கிற கிரீன் கலர் டிவ்வுக்கு மேல ஒரு பிக்சல் இருக்கு, கீழே ஒரு பிக்சல் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை பிக்சல் ஆச்சுது? 1 2 3 4 5 6 6 பிக்சல். ஓகேவா? டோட்டலா 6 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு, 3 பிக்சல் இருக்கு. ஓகே, அப்போ மைனஸ் பண்ண வேண்டியது 120, அகைன் 6 பிக்சல் பார்டருக்கு சேர்த்து 126 பிக்சல். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். போயிருச்சா? ஓகே,
ஸோ நீங்க இந்த பார்டர் ஹைட்டையும் மார்ஜின் ஹைட்டையும் கரெக்டா கால்குலேட் பண்ண முடியாம தான் டோட்டல் ஹைட்டு 90% நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பண்ண டிசைன்ல போய் பாருங்க, உங்களுடைய டோட்டல் ஹைட்டு 90% தான் வச்சிருப்பீங்க, 100% இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் டிவுக்கு ஒரு 10%, கீழே உள்ள டிவுக்கு 10%, நடுவுல உள்ள டிவுக்கு 70%, மொத்தம் 90% கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? 90% கொடுத்தீங்கன்னா உங்க டிசைன் ஃபுல் ஸ்கிரீன் வராது. ஓகேவா? நீங்க 100% கொடுத்துருந்தீங்கன்னா ஓவர்லாப் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண மார்ஜினும் நீங்க அப்ளை பண்ண பார்டரும் எலமெண்டோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ புரியுதா? பார்டர் அஃபெக்ட்ஸ் தி ஹைட் அண்ட் விட்த் ஆஃப் தி எலமெண்ட். ஓகே. இப்போ இந்த பார்டருக்கு பதிலா நான் அவுட்லைன் ரீப்ளேஸ் பண்ணிருந்தா இப்போ நான் கால்க்ல வந்து அத போய் சேஞ்சஸ் பண்ண தேவை கிடையாது இல்ல. ஆமா. ஓகே. Yeah. Then adding with margin. Okay. Addingக்கும் மார்ஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ பேடிங் அப்ளைஸ் ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி அப்ளை ஆகும் பேடிங்கிறது. ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. அது எங்க அப்ளை ஆகும்னா இன்சைடு பார்டர். ஓகே. பார்டருக்கு உள்ள அப்ளை ஆகும், அவுட் சைடு கண்டென்ட். ஓகே. பார்டருக்கு உள்ள கண்டென்ட்க்கு வெளியில அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இதே மார்ஜின் எங்க அப்ளை ஆகும்னு பார்த்தோம்னா அவுட் சைடு பார்டர். ஓகேவா? ஸோ இந்த மார்ஜினா இருக்கட்டும் பேடிங்கா இருக்கட்டும் ரெண்டுமே கலர் பார்த்தோம்னா டிரான்ஸ்பரண்ட் கலரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேடிங்கோட கலரும் டிரான்ஸ்பரண்ட் தான், மார்ஜினோட கலரும் டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ பேடிங் எங்க அப்ளை ஆகும்னு பார்த்தோம்னா பார்டருக்கு உள்ள அப்ளை ஆகும், மார்ஜின் எங்க அப்ளை ஆகும்னு பார்த்தோம்னா பார்டருக்கு வெளியில அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அகைன் அதை போய் செக் பண்ணி பார்த்துடலாம். Again, remove பண்ணிட்டோமா? 100 pixel height with 250 pixel. Yeah. Save this. Just the page. Okay. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது டிவ் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டாவது டிவ்க்கு ஒரு பேடிங் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் டிஃபரன்ஸ் தெரியும். 2 pixel solid black. ஓகே. இப்போ இதுக்கு பேடிங் 5 pixel அப்ளை பண்ணியிருக்கேன். ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? ஆமா. இது செகண்ட் பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. இந்த நடுவுல இருக்க கண்டென்ட் மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா தெரியும். அந்த கண்டென்ட்டை சுத்தி ஒரு ஸ்பேஸ், ஒரு பாக்ஸ் மாதிரி வருதா? ஆமா. ஓகே. ஸோ அந்த பேடிங் அப்படிங்கிறது கண்டென்ட்டுக்கு வெளியில அப்ளை ஆகும், பார்டருக்கு உள்ள அப்ளை ஆகும். இந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணா இன்னும் தெளிவா தெரியும். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பார்டர். ஓகேவா? நடுவுல ப்ளூ கலர்ல இருக்கிறது கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டுக்கு வெளியில அப்ளை ஆகும் பேடிங், பட் பார்டருக்கு உள்ள அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே. அண்ட் பேடிங்கும் இதே மாதிரி தான். ஒரு டைரக்ஷன், ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் மட்டும் அப்ளை பண்ணலாம். பேடிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணா லெஃப்ட்ல மட்டும் பேடிங் அப்ளை ஆகும். பேடிங் ரைட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரைட்ல மட்டும் அப்ளை ஆகும். பேடிங் பாட்டம் அப்படின்னு சொன்னோம்னா பாட்டம்ல மட்டும் அப்ளை ஆகும். பேடிங் டாப்னு சொன்னா டாப்ல மட்டும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே சார். எலிமெண்ட்டுக்கு உள்ளேயே அப்ளை ஆகிறது தான் பேடிங். ஓகே. நெக்ஸ்ட் இதுவே அண்ட் இந்த பேடிங் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்களா எலிமெண்டோட ஹைட் மட்டும் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு போய் ஒரு பேடிங் 20 பிக்சல் அப்படின்னு போட்டோம்னா அந்த எலிமெண்டோட ஹைட் வித் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிடும். தெரியுதா? ஆமா, வெளியே வருது. கொடுத்த ஹைட்டை தாண்டி அது வெளியில ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும்.
இப்ப அந்த ஹைட் பாத்தீங்கன்னா ஹைட் பாத்தீங்கன்னா 294 into 144 இருக்குது. ஓகேவா? இது என்னன்னா பேடிங் 20 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கோம். அது போக பார்டர் 2 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கோம். பார்டர் 2 பிக்சல்னால ஹைட்ல 4 பிக்சல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேடிங் 20 பிக்சல் போட்டனால ஹைட்ல 40 பிக்சல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் 144 பிக்சல் வந்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்டர்னாலையும் பேடிங்னாலையும் எனக்கு எலமெண்டோட ஹைட் வித் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நான் அப்ளை பண்ணாலும் அது அந்த எலமெண்ட்டுக்கு உள்ளேயே தான் அப்ளை பண்ணணும். அது எலமெண்டோட ஹைட் வித்த அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் இருக்கு, பார்டர் பாக்ஸ். பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் இப்படின்னு கொடுத்தோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு உள்ளேயே எல்லாம் அப்ளை ஆகிடும். ஓகேவா? இப்ப அந்த எலமெண்டோட வித் ஹைட்டை பார்த்தோம்னா 250 into 100 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அப்ளை பண்ற பார்டரோ நம்ம அப்ளை பண்ற பேடிங்கோ அந்த எலமெண்டோட ஹைட்டையோ இல்ல வித்தையோ அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டைல் என்னன்னு பார்த்தோம்னா பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சிம்பிளா இருக்கும். நீங்க தேவையில்லாம பேடிங் பார்டர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது, சிம்பிளாவே ஒர்க் முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ மோஸ்டா பார்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, பேடிங் யூஸ் பண்ணாலும் ஓகே, இந்த பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஓகே 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 ஃபைன். And padding பார்த்து முடிச்சாச்சு. Next we are going to see about margin. Margin 10 picture. இந்த border box அதெல்லாம் எடுத்து விட்டுடலாம், padding எடுத்து விட்டுடலாம். இந்த margin எங்க அப்ளை ஆகும்னு பாத்தீங்கன்னா பார்டருக்கு வெளியில அப்ளை ஆகும். ஓகேவா? இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றேன், அந்த எலமெண்ட்டை சுத்தி பார்டருக்கு வெளியில இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ரைட்டா? So that's what I have already said. Padding கண்டென்ட்க்கு இன்சைட் padding வந்து எலமெண்ட்க்கு இன்சைட்ல அப்ளை ஆகும், and margin வந்து எலமெண்ட்க்கு அவுட் சைட்ல அப்ளை ஆகும். Again I am repeating, padding வந்து ஒரு எலமெண்டோட பார்டருக்கு உள்ள அப்ளை ஆகும், இன்சைட் த பார்டர்ல அப்ளை ஆகும். அதுவே மார்ஜின் பார்த்தோம்னா பார்டருக்கு அவுட் சைட்ல அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே சேம்